ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நிலக்கடலை உருண்டைங்க. நிலக்கடலை உருண்டை அல்லது நிலக்கடலை பருப்பு லட்டு எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாங்க. எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நிலக்கடலை பருப்பு இதை பாருங்க, இப்போ அளக்கக்கூடிய பவுலில் ஒரு 1.5 கப் எடுத்துருக்குறேங்க. நான் வறுத்த நிலக்கடலையே கடையில் வாங்கிட்டு வந்ததுனால வறுத்த கடலை பருப்பு எடுத்துருக்குறேன். நீங்கள் பச்சை நிலக்கடலை பருப்பு வாங்கி கூட வறுத்துக்கலாம். இப்போ இது வறுத்த நிலக்கடலையாக இருந்தாலுமே நான் இன்னொரு முறை வறுத்துக்க போகிறேங்க. ஏன்னா நம்ம வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் இன்னொரு முறை சும்மா கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா அதிக நேரம் வறுக்க வேண்டியதில்லை, ஆல்ரெடி வறுத்த பருப்பு அப்படிங்கிறதுனால இப்போவே பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நிலக்கடலை பருப்பை ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நான் முந்திரி பருப்பு ஒரு 10 பருப்பு எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி அதோட நெய் சேர்த்தி நல்லா வறுத்து வச்சுக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம லட்டு பிடிக்கும்போது சேர்த்தணும் அப்படின்னா உடம்புக்கு சத்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் இப்போ முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. நிலக்கடலை பருப்பு நம்ம அதோட தோலை நீக்கிட்டு சுத்தம் பண்ணியாச்சு. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நான் பாருங்கள் சேர்த்திட்டேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நல்லா கொரகொரப்பாக அரைக்கணுங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நிலக்கடலை உருண்டை லட்டு சாப்பிடும்போது நல்லா கடிபடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். அதை எடுத்து ஒரு பவுலில் கொட்டி வச்சுட்டு அடுத்தது இதே பவுலில் நம்ம எந்த பவுலில் நிலக்கடலை பருப்பு எடுத்தோமோ அதில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாங்க. வெல்லத்தை நான் நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். வெல்லத்தை எடுத்து அதையும் அரைச்சாச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி நிலக்கடலை பருப்பு அரைச்சி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதோட இந்த ஜாங்கிரியை சேர்த்திக்கலாம். அதாவது வெல்லத்தை சேர்த்திக்கலாம். ரெண்டையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னொரு முறை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அரைக்கும்போது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா நல்லா ரெண்டும் ஒன்றா சேர்ந்துக்குங்க. நம்ம லட்டு பிடிக்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஆல்ரெடி வெல்லம் பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்ல சத்து போய் சேரும். கெடுதலான ஒன்றை நம்ம கடையில் வாங்குறத தவிர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நம்ம செஞ்சு கண்டிப்பாக கொடுத்துடலாம். நிலக்கடலை பருப்பில் நல்ல ப்ரோட்டீன் ரிச் இருக்குது, ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அதனால் நம்ம அது குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. இது குயிக்காக செஞ்சிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். நிலக்கடலை பருப்பும் வெல்லம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாங்க. இப்போது நான் அது கூட நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்து இல்லைங்களா, அதை சேர்த்திக்கலாம். நம்ம நிலக்கடலை பருப்பு வெல்லம் அரைச்ச கலவையோட முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிட வேண்டியதானுங்க. பாருங்கள், நிலக்கடலை பருப்பில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசையும் வெள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பசையும் சேர்ந்து உருண்டை நல்லாவே பிடிக்க வருது. உங்களுக்கு ஒரு வேளை உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நெய் சேர்த்துக்கிங்க. எனக்கு உருண்டை பிடிக்க வர்றதுனால நான் நெய் சேர்த்துலைங்க. பாருங்கள், அப்படியே உருண்டை பிடிக்க முடியுது. ஏன்னா நம்ம நிலக்கடலை பருப்பும் எண்ணெய் பசி இருக்குது, வெள்ளத்துலேயும் அதோட ஈரத்தன்மையினால் ஈஸியாகவே உருண்டை பாருங்கள். இதில் முந்திரி பருப்பெல்லாம் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் நெய் சேர்த்திக்கிங்க. அதுக்கு தான் இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சேன். ஏன்னா எனக்கு தேவைப்படலை, நான் சேர்க்கலை. பாருங்கள், நான் நம்ம எடுத்திருந்து இல்லைங்களா 1.5 கப் அளவு நிலக்கடலை பருப்பு, அதில் ஒரு 12-13 லட்டு வந்ததுங்க. அது குழந்தைங்க பிடிக்கவே குட்டி பாப்பா தம்பியெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. ஒரு குட்டி லட்டு மட்டும் சின்னதாக வந்துச்சு. மீதியெல்லாம் பெரிய பெரிய லட்டாகவே ஒரு 12-13 லட்டு வந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.